யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்தமானுவர்த்தந்த மனுஷ்யாஃப் பார்த்த சர்வசஹா. பகவான் பக்தர்களின் ஆசைக்கு ஏற்ப பலவிதமான வடிவங்களில் காட்சி கொடுக்கிறார். அவருடைய வடிவங்களில் எத்தனை கைகள் என்பது மாறலாம், என்ன ஆயுதங்களை பிடித்திருக்கிறார் என்பது மாறலாம், என்ன உருவம், மைனாகவா ஆமையாகவா பன்றியாகவா மனுஷனாகவா என்பது எந்த வடிவத்தோடு இருக்கிறார் என்பது மாறலாம். இது அனைத்துமே அவரவர்கள் ஆசைக்கேற்ப பகவான் காட்சி கொடுப்பது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமானுடைய திருமேனியின் வண்ணம் கூட மாறுபடும் என்றுதான் உபனிஷத்துக்களும் ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள். அந்தந்த யுகத்துக்கு ஏற்ப பகவான் வெவ்வேறு வண்ணங்களை எடுத்துக்கொள்வாராம். பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தம் கண்ணனுடைய சரித்திரத்தை எல்லாம் சுகாச்சாரியர் சொல்லிக்கொண்டு வருகிறார். அதில் கண்ணன் பிறந்து கோகுலத்தில் யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் குழந்தையாக வளர்ந்து வருகிறார். அப்போது அவருக்கு பெயர் வைப்பதற்காக, நாமகரணம்னு சொல்லுகிறோமே, அந்த பெயர் சூட்டுவதற்காக கர்கர் என்கிற முனிவர் வருகிறார். வந்து கண்ணனை பார்த்தவுடனே நந்தகோபாலனிடம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நந்தகோபாலா, இவனுக்கு என்ன பெயர் சூட்டுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இவனுக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கின்றன. எத்தனையோ ரிஷிகளும் பெரியோர்களும் பல பாசுரங்கள் இவனை பற்றி பாடி பல திருநாமங்களை சூட்டி உள்ளார்கள். அதனால் நான் என்ன புதிதாக பாடப்போகிறேன்? எளிமையான ஒரு பெயரை வைக்கலாம். குழந்தை பார்ப்பதற்கு கருப்பு நிறத்தில் இருக்கிறது, அதனால் கிருஷ்ணன் என்று பெயர் வைப்போம் என்று கர்காச்சாரியர் தெரிவிக்கிறார். அப்போது அவர் சொல்லக்கூடியது, உன் மகனை சாதாரண குழந்தை என்று நினைக்காதே, இவன் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு வண்ணத்தோடு பிறப்பான். இந்த யுகத்தில் இப்போது கருமை நிறத்தோடு பிறந்திருக்கிறான் என்றெல்லாம் கர்காச்சாரியர் புகழ்கிறார். ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தில் பாடும் பொழுது, பாலிநீர்மை செம்பொனீர்மை பாசியின் பசும்புறம் போலு நீர்மை பொற்புடை தடத்து வண்டு வெண்டுலாம் நீல நீர்மை என்று பாடுகிறார். பகவானுக்கு ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு வண்ணம் இருக்குமாம். பாலின் நீர்மை, பால் எப்படி வெளுப்பாக இருக்குமோ அதை போல் சத்தயுகம் கிருத்தயுகத்தில் வெளுத்த வண்ணத்தில் பகவான் இருப்பாராம். அடுத்தது செம்பொன் நீர்மை, பொன்னை போன்ற சிவப்பான அல்லது மஞ்சளான வடிவத்திலே பகவான் இருப்பாராம் அடுத்த யுகத்தில். பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, அடுத்து பாசி எப்படி பச்சை நிறத்தில் கரும் பச்சை நிறத்தில் இருக்குமோ அதை போல 3ஆம் யுகத்தில் இருப்பாராம். பொற்புடை தடத்து வண்டு வெண்டுலாம் நீல நீர்மை, ஒரு தடாகம், ஒரு குளத்திலே நிறைய புஷ்பங்கள் இருந்து அதை மொய்ப்பதற்காக வண்டுகள் வந்திருந்தால் அந்த வண்டு எப்படி கருப்பாக இருக்குமோ அதை போல கருத்த திருமேனியோடு 4வது யுகத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். அப்ப வெளுப்பு, சிவப்பு, பச்சை, அது மேல கருப்பு என்று 4 யுகங்களில் 4 வண்ணத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார் என்று ஆழ்வாரும் பாடுகிறார். ஏன் இந்த மாற்றம் என்றால், அந்தந்த யுகத்தில் இருக்கும் மக்களுக்கு எது பிடித்திருக்குமோ அப்படி காட்சி கொடுக்கிறாராம். கிருத்தயுகத்தில் எல்லாருக்குமே சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். சத்துவகுணம்னு சொன்னாலே வெளுப்பு, தூய்மை என்பதுதான். அப்ப வெளுத்த வர்ணத்தில் பகவானும் இருந்தார் என்றால் அது வெளுத்த மனதுடையவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கிருத்தயுகத்தில் வெளுப்பா இருப்பாராம். அடுத்து திரேதாயுகம் வந்ததென்றால் சற்று ரஜோகுணம் அதிகமாகிவிடும் மக்களுக்கு. ரஜோகுணம்னாலே சிவப்பு தான். அப்ப சிவப்பு நிறத்தோடு 2வது யுகத்தின் மக்களுக்காக காட்சி அளிக்கிறார். 3வது யுகத்தில் கரும் பச்சை, 4வது யுகத்தில் தமோகுணம் மட்டும்தானே இருக்கு. அதனால கருப்பான நிறத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அந்தந்த பக்தனுக்கு எந்த நிறம் பிடித்திருக்குமோ அப்படி பகவானை காணலாம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி வண்ணத்தை வைத்து பகவானுக்கு எத்தனை வேறுபாடுகள், அந்த வண்ணத்தை பற்றித்தான் நாமும் பார்க்க இருக்கிறோம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே 53வது திவ்யதேசமாக, மொத்தத்தில் 53, தொண்டை நாட்டில் இருக்கிறதே 22 தான். இந்த நிகழ்ச்சியின் மொத்த கணக்கில் 53வது திவ்யதேசத்தை இன்று தரிசிக்கப் போகிறோம். இது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பவள வண்ணம் என்கிற திவ்யதேசம். பெயரை பார்த்தாலே எதற்காக இத்தனை நேரம் நிறத்தை பற்றி பேசினேன்னு புரிந்திருக்கும். தேவையே கிடையாது. இவர் எதுக்கு இப்போ நிறத்தை பற்றி பேசுகிறார்னு உங்களுக்கு தோணும். இந்த திவ்யதேசத்துக்கே பவள வண்ணம் என்று பெயர். பகவானுக்கு திருப்பவள வண்ணர், பிரவாளேஸ்வரன் என்று பெயர். பிரவாளம்னா பவளம், பவளத்தோலையே இருக்காரோ இல்லையோ, பகவான் பவளத்தை போல சிவந்த வடிவத்தோடு இந்த திருத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார். அதனால பவளவண்ண பெருமாள்,
பவளவண்ணர் என்றே பகவானுக்கு திருநாமம். சம்ஸ்கிருதத்தில் பிரவாளம் அப்படின்னா பவளம், தமிழில் பவளம். அதனால பிரவாள ஈஸ்வரன், பிரவாளேஸ்வரன், பவளத்தை போல் சிவந்த கடவுள் என்று பகவானுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. எதற்காக சிவப்பு? இந்த கலியுகம் தானே இது. பாலி நீர்மை செம்பொ நீர்மைனா 2வது யுகத்தில் தானே சிவப்பாக காட்சி கொடுத்திருக்க வேண்டும். இங்கு எதுக்கு சிவப்பாக வந்தார் என்றால், இது யுகத்தின் அடிப்படையில் வந்த வண்ணம் அல்ல. இது இந்த ஊர் ஸ்தல புராணத்தை பார்த்தால் நமக்கு எந்த வண்ணத்தினுடைய காரணம் புரியும். கீழேயே பல திருக்கோவில்களை பார்க்கும் பொழுது சரஸ்வதி தேவிக்கும் பிரம்மாவுக்கும் நடைபெற்ற ஒரு போட்டி மனஸ்தாபத்தை பற்றி பார்த்தோம். சரஸ்வதியை விட்டுவிட்டு பிரம்மா மட்டும் தனியாக ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்ய தொடங்கினார். அந்த அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்காக சரஸ்வதி பல முயற்சிகளை எடுத்தார். உலகத்தையே இருட்டாக்கினார். அப்ப தீப பிரகாசன் என்கிற பெயரோடு ஒளி வடிவமாகவே பகவான் தோன்றி அந்த யாகத்தை ரட்சித்து கொடுத்தார்னு பார்த்தோம். அடுத்து 8 கைகளை கொண்ட காளியை ஏவினார். அவளை அடக்குவதற்காக அஷ்டபுஜகரத்தான் என்கிற வடிவத்திலே பெருமாள் வந்தார்னு பார்த்தோம். இதை போல ஒவ்வொரு திவ்யதேசத்தில் இந்த யாகத்தை ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு முயற்சியையும் பகவான் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் சரஸ்வதி தேவி ஒரு பெரிய அரக்கர் படை, அரக்கர் கூட்டத்தை உண்டாக்கி அவர்களை ஏவினாளாம். இந்த யாகத்தையே துவம்சம் செய்துவிட வேண்டும், யாகத்தை நடத்த அனுமதிக்க கூடாது, பிரம்மா யாகத்தை முடிக்க கூடாது என்பதற்காக அரக்கர்களை அனுப்பினாள். அந்த அரக்கர்களோடு சண்டையிட்டாராம் பகவான். அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை கொன்று அந்த ரத்தமெல்லாம் உடம்புல பதிந்து அப்படியே இருந்ததோ இல்லையோ, அதனால பார்க்கறதுக்கு சிவப்பு வண்ணத்தோடு இருந்தாராம். உடம்பு முழுக்க ரத்தம் பட்டிருந்தா எப்படி இருக்கும்? ராமன் 14,000 ராட்சசர்களோடு கரதூஷணாதிகளோடு சண்டையிட்டாரோ இல்லையோ, சண்டையிட்டு முடித்து விட்டு வந்து சீதைக்கு முன்னால் நிற்கிறார். உடம்பு முழுக்க அப்படியே புண், எங்கு பார்த்தாலும் ரத்தம் சொட்டுகிறது. நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப்படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1, 2, 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ராமனுக்கு உடம்பு முழுக்க புண்ணு, 14,000 பேருடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, எல்லா புண்களோடும் நேர வந்து சீதைக்கு முன்னாடி நின்னார். சீதைக்கு ரொம்ப ஆனந்தம். நம்முடைய கணவர் ரிஷிகளை ரட்சிப்பதற்காக, தான் அவர்களுக்கு கொடுத்த வாக்கை பிரதிஜையை நிறைவேற்றுவதற்காக எப்பேற்பட்ட சண்டை போர் செய்திருக்கிறார். நம் குழந்தைகளை ரட்சிப்பதற்கு கணவருக்கு இவ்வளவு ஈடுபாடு என்று தெரிந்தவுடனே சீதைக்கு பேரானந்தம். ஓடி வந்து ராமனை அணைத்து கொண்டாளாம். அவள் திருமேனி பட்டவுடனே ராமனுக்கு உடம்பில் இருந்த புண்ணெல்லாம் ஆறிப்போய் விட்டது என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். அப்ப அங்கு தன்னுடைய ரத்தம் தோய்ந்த திருமேனியை காண்பித்தாரா? அதே போல யுத்த காண்டம், ராவணனுடைய படைகளோடு சண்டையிட்டாரோ இல்லையோ, அந்த இடத்திலும் வால்மீகி சொல்லுகிறார், சோணித சமாதிக்தா சமரே லக்ஷ்மணாக்ரஜா திருஷ்டப் புல்ல இவாரண்யே சுமஹான் கிம்சுக திருமஹா. கிம்சுகம்னு ஒரு விதமான மரம், அது அழகான பூக்கக்கூடிய நேரம் வந்ததென்றால் அந்த காட்டில் இருக்கிற அந்த மரம் அப்படியே சிவப்பான பூக்கள் எல்லாம் பூக்குமா, பார்ப்பதற்கே அந்த மரமே சிவப்பு வண்ணத்தில் இருக்குமா. அதை போல ராமன் எப்பவும் கருப்பாதானே இருப்பார், ஆனா இப்போது மட்டும் ராமன் அப்படியே உடம்பு முழுக்க சிவப்பா இருந்தாராம். ஏனென்றால் அரக்கர்கள் இத்தனை பேரை கொன்று அவர்களுடைய ரத்தமெல்லாம் தன் பேரிலே பட்டிருந்தவா. சகா சோணித சமாதிக்தா, அவர்கள் ரத்தத்திலே முழுக குளித்திருந்தார். சமாதிக்தானம் லேசா படுறதுன்னு அர்த்தம் இல்லை,
அதிலேயே குளித்தவனைப் போல் பகவான் ராமன் காட்சியளித்தார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட வீரம், எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அழிக்கக்கூடிய திறமையை பகவான் காட்டுகிறார். அதே திறமையைத்தான் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி பிரம்மாவனுடைய வேள்வியை மற்றொரு உபாதியிலிருந்து, ஒரு உபத்திரவத்திலிருந்து பகவான் காட்சி கொடுத்தார். பிரம்மாவனுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த வடிவத்தோடேயே இன்றும் இந்த திவ்யதேசத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். அதனால தான் அவருக்கு பவளவண்ணர், பிரவாளேஸ்வரன் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. அழகான கோவில். இந்த கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்தில் சேவித்தோம் என்றால் பகவான் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். பவளவண்ணர்னு ஆழ்வார் சூட்டின திருநாமம். பிரவாளேஸ்வரன் சம்ஸ்கிருத திருநாமம். அமர்ந்த திருக்கோலத்தில் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு கொண்டு ஒரு கையாலே அபயஹஸ்தம் காட்டிக்கொண்டு மற்றொரு கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். பிரம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையோ, அப்படி பவளவண்ணராக நம்முடைய விரோதிகளையும் போக்குவார். பிரம்மாவனுடைய விரோதிகளை போக்கினவர். நமக்கும் யாராவது எதிரிகள், பகைவர்கள் துன்பம் கொடுக்க வந்தால் கண்டிப்பாக ரட்சித்து கொடுப்பார் என்கிற ஒரு உறுதியை பகவான் அளித்து கொண்டிருக்கிறார். அது இந்த பெருமானுடைய சிறப்பு. இவர் மூலவர். உற்சவமூர்த்தி சேவித்தோம் என்றால் அவர் சின்ன வடிவத்தோடு அபயஹஸ்தம், கதாஹஸ்தம், ஒரு கையில கதையை பிடிச்சிருக்கார், மற்றொரு கையில அபயஹஸ்தம், 2 சங்க சக்கரங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு பவளவண்ணர் என்கிற உற்சவமூர்த்தியும் சேவித்துக் கொள்ளலாம். ஆழ்வாரே பவளவண்ணா என்றுதான் இந்த பெருமானை பார்த்து பாடுகிறார். வெவ்வேறு திவ்யதேசங்களில் சேவித்த பெருமான போல இவர் இல்லை. ஒவ்வொரு இடத்திலையும் பெருமான கருப்பாகத்தான் சேவித்திருக்கிறோம். இந்த பெருமான் மட்டும் சிவப்பா இருக்காரு. அதனால பவளவண்ணா. ஆழ்வாருடைய மற்றொரு பாசுரம் உண்டு. பகவானுடைய இந்த வாய் இருக்கே, வாலியதோர் கனிகொல் வினையாட்டியேன் வல்வினைகொல் கோலம் திரள் பவளக் கொழும் துண்டங்களோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமேனியம்மான் தொண்டைவாய் ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என் இன்னுயிர்க்கே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவானுடைய இந்த வாய் இருக்கே, திருமேனியம்மான் தொண்டைவாய், தொண்டை பழத்தை போல பழுத்து நல்லா செவந்து இருக்குமாம் பகவானுடைய வாய். இது வாலியதோர் கனிகொல். என்ன ரொம்ப உயர்ந்த ஏதாவது பழமா, அல்லது வினையாட்டியேன் வல்வினைகொல், நான் இத்தனை நாளா பண்ணி வைத்த பாபங்களே இந்த வாய் வடிவத்தில் வந்திருக்கின்றனவா, என்னை இப்படி கட்டப்படுத்துறதே. எந்த திசை ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும். எனக்கு மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் வலது பார்த்தாலும் இடது பார்த்தாலும் அந்த பெருமானுடைய வாய் தான் ஞாபகத்து வருது. அழகா பேசும்போது இப்படி அலர்ந்து மொட்டுகிறது. அந்த வாயையே பார்த்து கொண்டு என் மனதையே தொலைத்து விட்டேன். கோலம் திரள் பவள கொழும் துண்டங்களோ, அழகான திரண்ட பவளத்தினுடைய 2 துண்டு, நல்லா சிவப்பா இருக்கணுமா பவளம். அந்த பவளத்தை 2 துண்டா உடைச்சி ஒரு துண்டை மேலே வச்சு ஒரு துண்டை கீழே வச்சிருக்காளாம். இது 2 சேர்ந்துதான் பகவானுடைய திருவாய் என்று சொல்லப்படுகிறது. முத்துமுண்ட வாய். உலகம் அனைத்தையும் இந்த வாய் தானே விழுங்கி இருக்க வேண்டும். இந்த வாய் தானே சரமஸ்லோகம் சொல்லி இருக்க வேண்டும். இந்த வாய் தானே பகவத்கீதையை உபதேசித்திருக்க வேண்டும். அந்த வாய் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறதே, என்னால் அதை மறக்கவே முடியவில்லை என்று ஆழ்வார் பாடுகிறார். ஒரு வாயினுடைய சிவப்புக்கு இவ்வளவு அழகுனால் உடம்பு முழுக்க சிவப்பு நிறத்தோடு பகவான் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி பவளவண்ணராக பக்தர்களை ரட்சிப்பதில் தனக்கு இருக்கக்கூடிய உறுதி. தன்னுடைய பக்தன் பிரம்மா, அவன் செய்யும் காரியத்தை தான் தானே உடனிருந்து நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக பகவான் செய்த காரியம் இது. மூலவரை தரிசித்துக் கொண்டோம். இன்னும் தாயார் சன்னதி மற்றுமுள்ள சன்னதிகள், அவை அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.